இன்றைக்கி நம்ம எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் ஒன்று வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் வெங்காயம் போடல, வெறும் தக்காளி மட்டும்தான் போடுறேன். 4 தக்காளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா குத்தி விட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஸ்லிம்மில் வச்சே வதக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் நல்லா மஜ்ஜாகி வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. எறாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg எறா தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப குட்டி குட்டி எறா. ஸோ இந்த கிரேவிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே கிரேவிக்கு பெரிய எறாவை விட சின்ன எறா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன். பெப்பர் நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து வதக்கணுன்னா அந்த பெப்பரோட ஃப்ளேவர் எறால இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியே விடக்கூடாது. நான் தண்ணி விடாமே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போது இதை மூடி வச்சுட்டு ஃப்ளிமில் பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக எடுத்து. இது சாம்பார் ரைஸ் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.